ம். ஜெய் கார்டனின் மாலை வணக்கம். நான் நேற்று வீடியோ போடுற சொன்னேங்க, எவ்வளோ அரும்பு விட்டுருக்கு பாருங்கள். சந்தன முல்லையில் கீழே வச்சுருக்கோம். ஆனால் நாங்கள் மேலே கயிறு கட்டி விட்டது தான். அது அப்படியே படர்ந்து நிறைய அப்பப்போ நான் ட்ரிம்மிங் பண்ணி விட்ருவேன். பூ சீசன் முடிஞ்சதுமே எல்லாம் ட்ரிம்மிங் பண்ணிடுவேன். அப்புறம் இந்த அரும்பு வந்த இடத்துல இந்த அரும்பு இருக்குல்ல, இந்த மாதிரி பூ முடிஞ்சதுமே அதை இணுக்கி விட்டுருவேன். அது இணுக்கி விட்டால் மறுபடியும் துளிர் வரும். உங்களுக்கு துளிர் வந்துச்சுன்னா நிறைய மொக்கு இருக்குது. இது பாருங்கள், பார்க்குறக்கே அழகாக இருக்குது. செடி ஃபுல்லாக இதுதான். சொன்னால் நம்ப மாட்டேங்க. பாருங்கள் இவ்வளோ. இது பறிக்கிறதுக்கு அதே ஜாதி பூவும் கட் பண்ணி விட்ருக்கேன். இன்னும் பூ 1-2 பூ தான். பச்சை முல்லையும் அதே மாதிரி தான். மல்லி ரோபேக்கில் வச்சுருக்கிறேன். கீழெல்லாம் ஒன்றும் வைக்கலை. இந்த மேலே வச்சது தான். அது நம்ம எப்படி பராமரிக்குமோ அது தகுந்த மாதிரி தான் பூ கிடைக்கும். இது அப்படி இல்லை. இது வெறும் சீசன் முடிஞ்சதுமே அதில் கட்டிங் பண்ணி விட்ருவேன். கட்டிங் பண்ணி அப்புறம் வேப்பெண்ணெய் கரைசல், வேறு எதுவுமே போட்டு தண்ணி மட்டும். எங்கள் மோட்ரு டேங்க் வடிஞ்சதுன்னு அந்த தண்ணி மட்டும்தான் போகுது. இதுக்கு சரியான பராமரிப்பெல்லாம் நான் எதுவும் பண்ணுறதில்லை. ஆனால் நல்லா பூ பாருங்கள், எவ்வளோ பூ. நேற்று பறிச்சதில் 2 முழம் இருந்தது. இன்றைக்கி எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. ஆனால் அவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இன்னைக்கு கீழே இருக்குது. இதுக்கு மேலே மொட்டை மாடியிலேருந்து பறிக்கிறேன். பக்கத்து மாடி, எங்கள் வீட்டில் தொட்ட மாதிரி மாடிக்கு வந்துருச்சு செடி. ஏப்பா இல்லையே, ஏதோ பூ பறிச்சிட்ருக்குறேன். ஒரு 10 நிமிஷம் ஆகும். இதை வந்துடுறேன். ம், சரி சரி. சாயந்தரம் நேரம் வைக்கிறதுக்கு இந்த பூ நல்லா வாசனையாக இருக்கும். வெடிச்சிருச்சுன்னா நல்லா இருக்குது. அவ்வளோக்கா இது சொல்ல முடியாது. அதனால மொக்காக இருக்கும்போதே பறித்து கட்டி வச்சிட்டோன்னா நாளைக்கு ஃபுல்லாக வச்சு நாளைக்கு 2-3 நாள் தாங்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா 1 வாரம் கூட நிற்கும் அப்படியே.
ஜாதிப்பூ பாருங்க கட் பண்ணி விட்ருக்குறேன். ஆனால் அது பூக்கறக்காச்சுன்னு 2 மணி நேரம் பறிக்கணும். அவ்வளோ பூ எடுக்கும். நான் சாமிக்கெல்லாம் பூவே வாங்கிறதில்ல. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பறித்து போடுறதோட சரி. அதனால் நீங்களும் அதேமாதிரி ஏதாவது சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சு நல்லா பராமரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா அதோட ஈடு கிடைக்கும். இங்கே பாருங்க இவ்வளோ பறிக்க ஆசையாக இருக்குது. ஜாதிப்பூ 1 2 தான் பூக்குது இப்போதைக்கு.